வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க குருவே துணை. இல்லாமல்ல இறைவனையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் விலகிய அனைத்து குருமார்களையும் வணங்கி, உலக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, அதாவது 14/4/2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு என்னென்ன செய்ய போகுது அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப முதல் ராசியா மேச ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு. இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்புக்கு உகந்தவர்களே. அது இல்லாம இந்த சித்திரை மாசம் சூரியன் வந்து மேசராசியில தான் அமைய போகுது. இந்த மேஷத்துல சூரியன் இருக்க சித்திரை மாசம் பிறந்தவங்களும் சரி, ஆவணி மாசம் பிறந்தவங்களும் சரி, இல்ல மார்கழி மாசத்துல பிறந்தவங்களும் சரி, ஏதோ ஒரு குடும்ப சுமையை தாங்கி கொண்டுதான் இருக்கணும் இந்த மேசராசிங்கிறது. ரெண்டாவது, இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் வந்து மேஷம் அஸ்வினி 4 பாதம், அஸ்வினி 1ஆம் பாதத்துல 4 பாதம், இது மாதிரி பரணி, இது மாதிரி கீர்த்திகை 2 பாதம், 9 பாதம் இருக்கு. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் ஃபுல்லா எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய கிரகச்சாரம், அவங்களுடைய கோள்களின் நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பேச போறோம். மற்ற சேனல்ல எல்லாத்துக்கும் தமிழ் நியூ இயர், தமிழ் ஜனவரிக்கு புத்தாண்டுகள் வாழ்த்து சொல்லுவாங்க. நிறைய ஒவ்வொன்று குரு பயிற்சிக்கு, நம்மதுல குரு பயிற்சிக்கு, சனி பயிற்சிக்கு, தமிழ் புத்தாண்டுக்கு மேலே தான் எல்லாத்துக்கும் ராசி பலன் சொல்றது. வேற எதுக்கும் இடையிலலாம் ராசி பலன் சொல்றது இல்லை. ஏன்னா மேச ராசினா அந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த வருஷம் ஃபுல்லா எப்படி இருக்கும், இந்த வருஷம் சனி பகவான், குரு பகவான், அது மாதிரி வந்து ராகு கேது உங்களுடைய கிரக கட்டத்துல எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து முதல் 6 மாதம், இந்த சித்திரையிலேருந்து, அதாவது ஐப்பசி மாசம், ஆடியிலேருந்து புரட்டாசி மாசம் வரைக்கும், அதாவது ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் நல்ல செழிப்பு, குடும்ப ஒற்றுமை, வரக்கூடியாத சொத்துக்கள் வரும். ரெண்டாவது, இந்த மேச லக்னத்துல மேச ராசியில யாரும் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து அவங்க வீட்டுல குடும்பத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்க குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னு இருக்கு. அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க. யாராவது மேசராசி பரணி நட்சத்திரமா, இல்ல மேசராசி அஸ்வினியா, இல்ல மேஷ கீர்த்திகையா, இந்த குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னு இருக்கு. அவங்க இருந்து செய்யணும். சில பேர் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க வெளிநாடு, ராணுவம், மிலிட்ரி, ஆர்மி இந்த மாதிரி இதுக்கு வெளியில போயிருப்பாங்க. இல்லை பிசினஸ் விஷயமா பெங்களூரு, மெட்ராஸு, இது மாதிரி வெளிமாநிலம் பாம்பே, டெல்லி, கர்நாடகா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, நாடு விட்டு நாடு இந்த மாதிரிலாம் போயிருப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரமும் அப்படிதாங்கிறேன். குடும்பத்துக்காக வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரிலாம் போய் சாமி தரிசனம், வெளிநாடு போய் உழைப்புக்காக போய் வெளியூர் தங்கி வருவாங்க. ஆனா குடும்ப பொறுப்பு சுமையெல்லாம் இவங்க தான் சுமக்கணும். இவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் பிரச்சனை இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா இவங்க லக்னாதிபதியே செவ்வாய் போய் வருஷம் பிறக்கிற அன்னைக்கே ராகு கூட சேர்ந்துருக்கு. இந்த சந்திரன் போய் கும்பத்துல ராகு கூட சதய நட்சத்திரம் அன்னைக்கு தான் பிறக்குது, ராகுவோட நட்சத்திரம் தான் பிறக்குது. இந்த ராகுங்கிறது வந்து ஸ்கின் டிசீஸ்னு பேரு. யாருக்காவது இது வரைக்கும் இல்லை சார் தலையை கொஞ்சம் அரிக்குது, தலையில அரிக்குது, கண்ணு அரிக்குது, ஸ்கின் ஏதாவது முகத்துல ப்ராப்ளம், தேமல் மாதிரி வருது அப்படிங்கிறவங்களாம் நீங்க நல்லபடியா பார்த்து குளிக்கணும். சித்த மருத்துவம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறு இருக்கு, வயிற்றுல கேஸ் பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரிப் இந்த வயிற்று பிரச்சனையை சரி பண்ணிக்கணும். சில பேருக்கு அதாவது வந்து சைனஸ் ப்ராப்ளம், தொண்டை ப்ராப்ளம், இல்லை பல்லு ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஏற்படுத்தும். இதெல்லாம் இருந்தால் மேசராசிக்காரவங்க நீங்க சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. முதல் 6 மாசம் சிறப்பான ஆண்டு. அடுத்த 6 மாசம் நீங்க பொறுமையா இருக்கணும். குடும்பத்துல யாராவது உங்க பெரியவங்க உங்க வீட்டுல துர்மரணம், அதாவது உங்க வீட்டுல யாராவது சில இழப்புகள் ஏற்படலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன் இழப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ராகுவோட போய் நம்ம சந்திரன்கிற கிரகம் சேர்றதுனால இந்த வருஷம் முதல்லங்கிறதுனால ஆரம்பத்திலையும் நடக்கலாம், இல்லை பின்னாடியும் நடக்கலாம். ஆனா உங்களோட வீட்டுல மேசராசிக்காரவங்களும் யாராவது வந்து ஒரு இழப்பு ஏற்படலாம். இல்ல சில பேருக்கு இந்த தமிழ் வருஷப்பிறப்பு முன்னாலே இந்த இழப்பை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு தமிழ் வருஷப்பிறப்பு முடிஞ்சு இந்த இழப்பை ஏற்படுத்தலாம். இப்படிலாம் இருக்கு. சில பேருக்கு பங்குனி மாசமே முடிஞ்சிச்சு சார், சில பேருக்கு வந்து கடைசியில தான் வருது. அப்படிலாம் இந்த 2026 யாருக்காவது வந்து உங்க வீட்டுல வந்து உங்களுடைய பங்காளிகள், அண்ணன் தம்பிகள், பெரியப்பா, தாத்தா, இந்த மாதிரிலாம் யாராவது பங்காளி வர்க்கத்துல ஒரு இழப்பு ஏற்படும். அதை வந்து நீங்க ஊர்ல இருந்தீங்களாலும் சரி, எங்க இருந்தாலும் அதனுடைய நீங்க அனுசரிச்சு இருக்கணும். குடும்பத்துல அண்ணன் தம்பி பாக பிரிவின பிரச்சனைகள் வரும். சொத்து ரொம்ப நாளா பிரியல அப்படின்னு நினைக்கிறீங்க, சொத்து பிரியும். கணவன் மனைவி ரொம்ப நாளா குழந்தை இல்லை, ரொம்ப நாளா வெளிநாட்டுல இருந்தேன், வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப குழந்தை கிடைக்கிற நேரம். இந்த 6 மாசம் குழந்தை கிடைக்கிற நேரம். மேசராசிக்காரவங்க சார் 10 வருஷமா குழந்தை இல்லை, நான் ஃபாரின்ல இருந்துட்டேன், நான் ஆர்மியில இருந்துட்டேன், இப்ப வாங்க குழந்தை கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா,
இப்போ மேஷத்துல இது வரைக்கும் இருந்த குரு 3ல மிதனத்துல இருந்த குரு இப்போ 4ல கடகராசிக்கு போகுது. இந்த 4ஆம் இடத்துல குரு போனா தாயினுடைய அது பேர் தாய் வீடுன்னு பேரு. அதனால தாய் வீட்டுக்கு போனா கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். அது மாதிரி வந்து சில வீட்டுல மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்லாம் இருக்கு. எனக்கு மாமனாரை பிடிக்கல, எனக்கு மாமியாரை பிடிக்கல அப்படின்னு சில பேர்லாம் இருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்ப சரியாயிடும் மேசராசிக்காரவங்களுக்கு. இந்த மேசராசி ஜென்ரலா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் இதான். இந்த மேசராசிக்காரவங்க பொதுவா நீங்க போக வேண்டிய கோயில் சஷ்டியில போகணும். சஷ்டி தீதியில போய் சாமி கும்பிட்டுட்டு பள்ளிமலை முருகனை வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது மாதிரி உங்க ஊர் எல்லை தெய்வம், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ உங்க ஊர் எல்லை தெய்வம், விநாயகர் இருந்தாலும் சரி, கருப்புசாமியா இருந்தாலும் சரி, முனியாண்டவர் இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் எல்லை தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த எல்லை தெய்வத்தை இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ள நீங்க வணங்கிட்டு வரணும். ஸோ உலக மக்கள் அனைவரும் சென்று இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் சென்று பள்ளிமலை முருகனை சென்று வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பள்ளிமலை முருகனுக்கு உங்க ஜென்ம நட்சத்திரம் வரணிக்கே போகலாம். அஸ்வினி வரலுக்கு போகலாம், பரணி நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம், அதே மாதிரி வந்து கீர்த்தி நட்சத்திரம் வரணிக்கு போகலாம். இந்த 3 நட்சத்திரம் வரணிக்கு போய் பழனியை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் உடல் நலம் மனநலம் பெருகி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காதவங்களுக்கு புதிய ஃபாரின் பயணம் கிடைக்கும். அப்படிலாம் இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ உலக மக்கள் அனைவரும் வேண்டி விரும்பி பலனடைய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி.